ஸ்ரீராம ஜெயம். ஆழ்வார் ஆச்சாரியர்கள் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் நிகமாந்த மகாதேசிகாய நமக. கதவிருக்ஷா நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். கதவிருக்ஷா வழங்கும் மார்கழி ஃபெஸ்ட் மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியுடைய இன்றைய பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன். இந்த நிகழ்ச்சியில் மனத்துக்கு ஞான் அப்படின்ற தீமில் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியோடைய வைபவத்தை அனுபவிச்சுட்டு வந்துட்டுருக்கோம். ஆனால் இன்றைக்கி இட் இஸ் கோயிங் டு பி அ டிஃப்ரெண்ட் அண்ட் ஸ்பெஷல் எபிசோட். ஏன்னா இன்றைக்கி மார்கழியுடைய 23வது நாள் ஆண்டாள் நாச்சியார் நரசிம்ம பெருமாள் நரசிம்ம அவதாரத்தை பற்றி அற்புதமாக அருளி செய்த பாசுரம் இன்றைக்கி. அதனால் அதை சிறப்பிக்கிற மாதிரி அமைய போகிறது இன்னியோடைய எபிசோட். மாரிமலை முழஞ்சில் பாசுரத்தோடைய ஸ்பெஷல் எபிசோடு தான் இன்றைக்கி. இந்த ஸ்பெஷல் எபிசோடில் நீங்கள் எல்லோரும் முதல்ல என்ன பார்க்க போகிறீள் கேட்க போகிறீள் அப்படின்னாக்கா, எல்லாருக்குமே பரிச்சயமான பழைய சீவரத்தில் சேவை சாதிக்கிற ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாள் திருக்கோவிலை பற்றி ஒரு சில விஷயங்கள் பார்க்கவும் கேட்கவும் போகிறோம். முதல்ல நம்ம எல்லாரும் சேர்ந்துட்டு அதை பார்த்து கேட்டு அனுபவிக்கலாம். ஜெய் ஸ்ரீ நரசிம்மா. ஸ்ரீமதே ஸ்ரீ விகனச மகாகுரவே நம. ஸ்ரீ வைகான்ச பகவத் சாஸ்திர ஆகம விதியின் ஆச்சாரியரான ஸ்ரீ விகனச மகரிஷியின் 4 சிஷ்யர்கள் ஒருவரான அத்ரி மகரிஷி என்பவர் நைமிஷாரண்யத்தில் நித்தியவாசம் செய்து வருகின்றார். அவருக்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக திவ்ய சேவை அருள் புரிய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தது. இருப்பினும் அவருக்கு அந்த சேவை நைமிஷாரண்ய க்ஷேத்திரத்தில் கிடைக்காததால் மிகவும் வருத்தமுற்றார். அந்த நேரத்தில் பகவான் அசரீரியாய், ஹே மகரிஷி, சத்தியவிரத க்ஷேத்திரம் என்று அழைக்கக்கூடிய காஞ்சி பிரதேசத்தில் மிகவும் அருகாமையில் க்ஷீரநதி, பாகுநதி, வேகவதி என்று சொல்லக்கூடிய 3 நதிகளும் சங்கமிக்கும் இடமான திவ்ய ரம்யமான அமைதியான இடத்தில் ஒரு பர்வதம் உள்ளது. அந்த பர்வதத்தில் தாங்கள் தபஸ் செய்தால் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபமாக சேவை சாதிப்பார் என்று அந்த அசரீரி வாக்கு கூறியது. அதன்படி அத்ரி மகரிஷியானவர் அசரீரி வாக்கின்படி இன்ற 3 நதிகள் சங்கமிக்கும் பாலாறு, செய்யாறு, வேகவதி ஆறு என்று சொல்லக்கூடிய சங்கமத்தின் வடதிசையில் உள்ள பர்வதத்தில் கிழக்கு முகமாக அமர்ந்து ஜப தப உத ஹர்ச்சனம் என்று சொல்லக்கூடிய அந்த நித்திய கர்மா அனுஷ்டானங்களை மிக்க ஸ்ரத்தையுடன் செய்து வருகிறார். அவருக்கு பகவான் பிரீத்தியாய் அவர் நினைத்தபடி ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக சேவை சாதிக்கிறார். அப்பொழுது பகவான் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன், மகரிஷி, உமக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர், தாங்கள் இந்த சாந்த ஸ்வரூபியான திவ்ய ஸ்வரூபத்தை கலியுகத்தில் அர்ச்சாவதாரமாக இங்கு பிரதிஷ்டை, கலியுகத்தில் அர்ச்சாவதாரமாக இங்கு பிரதிஷ்டை செய்து பக்த பாகவத மகாஜனங்கள் அனைவரும் தங்களின் சாந்த ஸ்வரூபமான இந்த திவ்ய சேவையை தரிசித்து மோட்சம் அடையக்கூடிய உபாயம் செய்யுமாறு அத்ரி மகரிஷியானவர் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மனுடைய திவ்ய சேவையில் மிக்க சந்தோஷத்துடன் வேண்டிக் கொண்டார். அதுபோன்றே அவருக்கு அருள் புரிந்தவாறு இன்றளவும் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சாந்த ஸ்வரூபியாக இந்த மலையில் எழுந்தருளி இருக்கிறார். அத்ரி மகரிஷி இந்த மலைக்கு பத்மகிரி என்றும், இங்குள்ள புஷ்கரணிக்கு அத்ரி புஷ்கரணி என்றும், இந்த ஸ்தலத்தின் புராண விவரங்களை பத்மகிரி மகாத்மியம் என்று சொல்லக்கூடிய புராணத்திலும் 17வது அத்தியாயத்திலும் மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் அருளியுள்ளார்.
இங்கு ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி திருமுக மண்டலம் மேற்கு முகமாக பார்த்து அமர்ந்து உள்ளார். உற்சவர் ஸ்ரீ பிரகலாத வரதன், அகோபிலவல்லி தாயார். இங்குள்ள விமானம் ஸ்ரீ மயூரா சௌர விமானம் என்று அழைக்கப்படும். இந்த பத்மகிரி என்று அழைக்கக்கூடிய இந்த மலையில் பிரதி வருடமும் காஞ்சி தேவாதிராஜன் தை மாதம் 2ஆம் நாள் திருப்பாரிவேட்டை உற்சவம் ஸ்ரீ பிரகலாத வரதனுடன் இங்கு எழுந்தருளி அவருக்கு சமீபமாக இந்த சன்னதியிலும் எழுந்தருளி திருப்பாரிவேட்டை உற்சவம் கண்டருளுவது மிகவும் தொன்று தொட்டு வரும் உற்சவமாகும். ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேன மகிமகீஷா கோபிராமணியோபி சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. மங்களம் ஸ்தம்படிம்பாய மங்களம் மிருத்தமிருத்தவே மங்களம் ரௌத்ரரூபாய நரசிம்மாய மங்களம். லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகனசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். நிருசிம்ம அவதார பாசுரம் நாளான இன்னைக்கு இவ்வளவு அழகான அற்புதமான பிராச்சீனமான ஒரு திருக்கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கான பாக்கியத்தை அந்த நிருசிம்ம பெருமாள் நம்ம எல்லாருக்கும் கொடுத்துருக்கார். இதை அமைச்சு கொடுத்த ஸ்ரீமதி ஜெயஸ்ரீ அவர்களுக்கு கதவிருக்ஷா சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றிகள், நமஸ்காரங்கள். நீங்கள் எல்லாரும் இதை நன்னா கேட்டு அனுபவிச்சிருப்பீள் அப்படின்னு நினைக்கிறேன். இதை தொடர்ந்து நம்ம எல்லாரும் இப்போ என்ன பார்க்க போகிறோம் கேட்க போகிறோம்னாக்கா, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நரசிங்கபுரம் அப்படின்ற இடத்துல சேவை சாதிக்கிற ஸ்ரீ யோகநரசிம்ம பெருமாள் திருக்கோவிலில் இன்றைக்கி நடந்த வைபவத்தை தான் நம்ம எல்லாரும் இப்போ பார்க்க போகிறோம். எல்லாரும் இப்போ அதையும் கேட்டு இந்த நரசிம்ம பெருமாளையும் பார்த்து அனுபவிக்கலாம். சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாமந்த காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். மாறி மலைமுழிஞ்சில் மண்ணில் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து காரியம் ஆராய்ந்தருளேலோர் எம்பாவாய். அற்புத கேசரியோடைய அற்புதமான சேவை பாசுர வரிகளாலையும் நம்ம எல்லாராலையும் அனுபவிக்க முடிஞ்சது. அந்த எம்பெருமானையும் பார்த்தும் அனுபவிக்க முடிஞ்சது. இப்படி ஒரு அற்புதமான சேவையை பெருமாள் நம்ம எல்லாருக்கும் இன்றைக்கி கொடுத்துருக்காருன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னையுடைய நிகழ்ச்சி ஃபுல்லாக நீங்கள் எல்லோரும் நன்னா பார்த்து அனுபவிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். நரசிங்கபுரம் கோவில் எங்கே இருக்குது, எப்படி போகணும், கோவிலை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே உங்கள் கதவிருக்ஷா சேனலில் ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குது. அதோடைய லிங்க்கும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். நாளை என்பதே நரசிம்மனுக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவனுடைய திரு அவதாரத்தை பற்றின பாசுரத்தன்னைக்கு இப்படி ஒரு அற்புதத்தை நம்ம எல்லாருக்கும் அவன் அமைச்சு கொடுத்துருக்கான். நம்ம எல்லாரும் எப்போயுமே அந்த நரசிம்ம பெருமான் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம், எல்லாரும் நல்லா இருக்கணும், லோகக்ஷேமமாக இருக்கணும் அப்படின்னு. நீங்கள் எல்லாரும் இன்னையோடைய மார்கழி உற்சவம் நிகழ்ச்சியை நன்னா கேட்டு பார்த்து அனுபவிச்சிருப்பேள் அப்படின்னு நினைக்கிறேன். தினம் கார்த்தால மார்கழி மலர் மழலை திருப்பாவை நிகழ்ச்சியில் குழந்தைகள் எல்லாரும் ரொம்ப நன்னா பாசுரங்கள் செவிச்சுண்டு வரா. தொடர்ந்து எல்லாரும் மிஸ் பண்ணாமல் அந்த நிகழ்ச்சியும் பாருங்கோ. அதெல்லாம் பார்க்கணுன்னா எல்லாரும் மறக்காமல் கதவிருக்ஷாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. உங்கள் எல்லாரையும் மறுபடியும் நாளை காத்தால கதவிருக்ஷாவின் மார்கழி மலர் நிகழ்ச்சியில் நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நமஸ்காரம்.